வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நாம முளை கட்டின பச்சை பயிரை வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு கப்பு பச்சை பயிரை எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். 4 மணி நேரம் கழிச்சு அது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில மூட்டை கட்டி 12 மணி நேரம் வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி முளை வந்த பச்சை பயிரை வச்சு நம்ம கிரேவி எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு பழுத்த தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், உப்பு தேவைக்கேற்ப. தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டை நசுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தட்டி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பேஸ்டா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் சீரகத்தை சேர்த்துருங்க. சீரகம் பொரிஞ்சதும் தீயை குறைச்சிருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகாத்தூள் பூண்டு பேஸ்ட்டு, அதை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கருகிடும். அதனால் ஃப்ளேமை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே போடுங்க. போட்டு ஒரு 30 செகண்ட் கலந்து விடுங்க. பாருங்கள், மிளகாத்தூள் நிறம் மாறி பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும்போது நம்ம வச்சுருக்க முளை கட்டின பயிரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் இப்போ சேர்த்துருங்க. சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துருங்க.
நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த கலவையில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக விடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, பயிர் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதனால் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான பச்சை பயிர் மசாலா தயார். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் சாட் மசாலாவும் சேர்த்து ஸ்நாக்காக சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.